வணக்கங்க. இந்த வீட்டுக்கு எல்லாரும் ஒரு முருங்கை மரம் வளர்ப்பங்க. பெண் பிள்ளையை அடிச்சு வள, முருங்கையை ஒடிச்சு வள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் பிள்ளைய இது என்னோட ரத்தம்டா அது. அது என்ன மாதிரி உண்மையா இருக்கும், உரிமையோடு வரும், யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்றதான் அந்த பெண் பிள்ளையை அடிச்சு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் அடிச்சு வளர்க்குறது. முருங்கை மரத்தை ஒடிச்சு வளன்னு சொன்னாங்க. இந்த காற்று அடிக்கிற காலங்களையோ இல்லை மழை காலங்களையோ இந்த மரம் ஒடிச்சிக்கும். காய்கள்லாம் உயரமாக போயிடுச்சுன்னா பறிக்க முடியாது. இந்த மாதிரியான சிக்கல் வருன்றதுக்காக தான் அந்த முருங்கை மரத்தை ஒடிச்சு வளங்க. அது ஒடிச்சு வளர்த்து இல்லை வெட்டி விட்டாலே நல்லா படர்ந்து துளுத்துக்கும். நம்ம காய் பறிக்கவோ கீரை பறிக்கவோ நல்லா சௌகரியமாக இருக்கும். பாருங்க, வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரு மரம் வளர்ப்போங்க. உடம்புக்கு ஆரோக்கியம். கீரைகளின் ராணின்னு சொல்லக்கூடிய இந்த கீரைகள்லாம் இந்த நரம்பு தளர்ச்சி போக்க, உடல் உபாதைகள்லாம் எல்லாத்தையும் நீக்கி ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க இந்த முருங்கைக்கீரை. சின்ன வயசுலேருந்து நமக்கெல்லாம் பருப்பாக கூட இந்த முருங்கைக்கீரையை பிசைஞ்சு வேக வச்சு கொடுத்தாங்க குழந்தைங்கள. நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருந்தோம். இப்போல்லாம் விட்டுட்டோங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக. சுமாராக பார்த்தா கூட இந்த மரம் ஒரு 10 வருஷம் இருக்குங்க. நாங்கள் இதெல்லாம் வெட்டி ஒடிச்சு விடுவோம். இயற்கையாகவும் ஒடிச்சிக்கும். அப்புறம் மறுபடியும் துளுத்து நல்லா படர்ந்து இருக்குது. இந்த மழை காலங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த காய்கள்லாம் நம்மளுக்கு பயன் பெறும். இந்த கீரைகள்லாம் நாங்கள் சாப்பிடுது. கிராமப்புறங்களில் இருக்கிற தினம் கீரை சாப்பிட்றவங்களாம் உண்டு. நகரத்தில் வாசிக்கிறீங்க, சிம்பிளாக பார்த்தா ஒரு சின்னாண்டு ஒரு குட்டியோண்டு இடம் இருந்தால் கூட ஒரு மரம் வளர்ப்புங்க. அது நீண்ட ஆயுள் காலமாக வளரும். குறை இல்லாமல் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்லாங்க. வாழ்க்கையில் மரம் வளர்ப்புன்னு கிராமப்புறங்களையோ நகர்ப்புறங்களையோ அரசாங்கம் சொல்லிச்சு, அதை நம்ம விட்டுட்டோம். ஆனால் நம்மளோட தேவைக்காக, நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு மரம் வளர்ப்போம். சுற்றி இருக்கணும் எல்லாரும் பயன்பெறுவாங்க. நன்றிங்க.